ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர் கதையில் நிலாவுக்கும் சோழனுக்கும் அவங்க வீட்டில் ரிசப்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு சோழன் ஃபேமிலியும் கூட்டிகிட்டு துணி கடைக்கு வந்திருக்காங்க. பெரிய துணி கடைங்க. அந்த துணி கடைக்குள்ளே உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு நிலாவுடைய அப்பா சொல்கிறாரு. யார்? சேரன், பாண்டியன், பல்லவன் கிட்ட. அவங்களும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல எல்லா துணியும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. சாதாரண ஒரு சட்டை எடுத்தால் கூட அது 4000 ரூபாய்க்கு இருக்குது. அதனால் சேரனும் பல்லவனும் பாண்டியனும், அண்ணா இங்கே பாருண்ணா எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது பாருண்ணா இந்த சட்டைங்கெல்லாம், ஐயோ என்னண்ணா இவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விலையை பார்த்துட்டு வைக்கிறாங்க. சேரனும் வச்சு வச்சு பார்த்துட்டு விலையை பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை வச்சிடுறாரு. அப்போ நிலாவுடைய அப்பா சொல்கிறாரு, தம்பி உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துங்க, விலையெல்லாம் பார்க்காதீங்க, காசு நான் தானே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ சேரனுக்கு ஒரு மாதிரி இன்சலாக ஆகுது. இல்லை அப்புறம் சோழன் எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பல்லவன் என்ன பண்ணுறாருன்னா, அண்ணன் நான் தனியாக போயிட்டு நான் எடுக்கிறேன்னா நீங்களாம் இங்கே எடுங்க, நான் போய் அங்கே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கோட்டு எடுத்து போட்டு பார்க்குறாரு கண்ணாடி முன்னாடி. அவருக்கு லுக்காக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை என்ன பண்ணுறாருன்னா நிலாவுடைய அண்ணன் கிட்ட தம்பி இந்த கோட்டு 20,000 ரூபாய், நீ இதெல்லாம் போட்டே இருக்க மாட்டல, ஏன் நீ பார்த்தே இருக்க மாட்டே, இவ்வளோ காஸ்ட்லிலாம் எடுத்துக்கோ, ஒரு 4-5 கூட எடுத்துக்கோ, நாங்கள் தானே பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்கிறாரு. இதை பாண்டியனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பாண்டியன் பார்த்துட்டு இருக்கும்போது பாண்டியனுக்கு கோவம் ஏய் பல்லவா இங்கே வாடா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கோட்டை பல்லவன் கழட்டிடுறாரு. கழட்டிட்ட பிறகு தம்பி கோச்சுக்காதீங்க தம்பி, நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துங்கன்னு திரும்பவும் சொல்கிறாரு. அப்போ சேரனும் இதை நோட் பண்ணுறாரு. ஏன்னா எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணுறாங்க நம்ம தம்பிங்களை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கோவம் இங்கே படுறா பல்லவா, உனக்கு என்ன வேணுமோ காஸ்ட்லியாக எடுறா, நான் அண்ணன் காசு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்கிறாரு. அப்புறம் சோழன் ஒரு கோட்டை போட்டு பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொல்லட்டும் அப்படின்ட்டு அண்ணா அண்ணா அண்ணான்னு போகிறாரு. உடனே நிலாவுடைய அண்ணன் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா இவ்வளோ பெரிய கடையில் இவன் டீசன்சியே இல்லாமல் கத்திக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவனுங்களை போய் கூப்பிட்டு வந்த பாரு, இவனை தான் பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறாளப்பா அவன் அப்படின்னு அவங்க தங்கச்சியும் திட்டுறாரு. திட்டுனதும் போயிட்டு சோழன் போயிட்டு, அண்ணா எனக்கு இந்த கோட்டு நல்லா இருக்குது இல்லைன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா இருக்குடான்னு எல்லாருமே சாதாரணமாக சொல்லவோ, இன்னும் நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்களே அப்போனா இது நல்லா இல்லைன்னு அர்த்தம், வேற ஒன்றை போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வேற ஒரு கோட்டை எடுத்துகிட்டு வராரு. அப்போ போயிட்டு நிலாவுடைய அண்ணன் போயிட்டு, டேய் அன்னைக்கு நீ என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போனிய, அன்னைக்கே என் கையில் கிடச்சிருந்தீன்னா உன்னை நார் மட்டை கிழிக்கிற மாதிரி கிழிச்சிருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி பேசுகிறாரு. உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, என்னடா பேசிக்கிட்டு இருந்த அவங்ககிட்ட அப்படின்னு. இல்லைப்பா இவனுங்கெல்லாம் இப்படி தான்ப்பா பேசி நோஸ் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணுறாங்க. நிலாவுக்கும் ஒரு சைடில் பட்டு புடவை எடுக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக எடுக்கும்போது நிலா எனக்கு அந்த காஸ்ட்லிலாம் வேண்டாமா, சாதாரண புடவை போதும்ன்றாங்க. ஏய் இது சாதாரணமாக இருக்கும்டி, ரிசப்ஷன் இருக்கா மாதிரி இருக்காதுடி அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இந்த சாதாரண புடவை தான் வேணும். எங்கே போனார் சோழனை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. எதுக்குடி இப்போ சோழன்ற, கொஞ்ச நேரம் தான் அம்மா கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சோழனும் வந்துடுறாரு நிலாவை கூப்பிட்டுக்கிட்டு. உடனே சோழன் இங்கே பாருங்க, இந்த சாரி எனக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்ட்டு சோழன் கிட்ட வச்சு பார்க்குறாங்க. நல்லா இருக்கு நிலா அப்படின்றாங்க. சிரித்து பேசுகிறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம கூட இருக்கும்போது இப்படி சிரிச்சாலா பாரு, உடனே அவனை பார்த்ததும் பல்ல ஈன்னு எப்படி காட்டுறா பாரு, எப்படி இவனுக்கு போய் அவனை பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலாவுடைய அன்னிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எடுத்து முடிஞ்சிட்ட பிறகு இது கடை ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்களும் நானும் பிஸ்னஸ் மேன், அதனால் எங்களுக்கு காசு வேண்டாம் அப்படின்ட்டு சும்மாவே
நிலாவே பில் போட்டு அனுப்பிச்சிடுறாரு. ஒரு காஃபி ஒன்று குடிக்கிறாங்க. ஏன்னா அந்த கடையில் காஃபி ஸ்பெஷல்னு. எல்லாரும் காஃபி இங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு நிலாவுடைய அப்பா சொல்லும்போது சோழன் என்ன சொல்கிறாருன்னா, என்ன மாமா, ஒரு காஃபிக்காகவா எங்கள் குடும்பத்தையே நிற்க வச்சுட்ருக்கீங்க? சரியான காஃபி ஃபேமிலியா நீங்கள்? ஆமாம், இந்த பணக்காரங்கெல்லாம் ஓசியில் ஒரு பொருள் கிடைச்சாலும் சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தன்மை அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணுறாரு. அப்புறம் பெரிய ஹோட்டலுக்கு போகிறாங்க. பெரிய ஹோட்டலுக்கு போனதும் ஒவ்வொரு சாப்பாடும் காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு தயிர் சாதமே 450 ரூபா, 2 இட்லி 400 ரூபா. அப்போ மெனுவை பார்த்துட்டு இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கேன்னு பேசும்போது நிலாவுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, தம்பி விலையெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கன்னு இன்சலாக சொல்கிறாங்கங்க. நாளைக்கு இந்த இன்சலை எப்படி ஃபேஸ் பண்ணலான்றத நாளைய கதையில் பார்ப்போமா? நன்றி, மீண்டும் தொடர்க. பாய் பாய்.